அன்எக்ஸ்பெக்டட்லி டிவிக்கு மற்ற எல்லா பார்ட்டிஸை விட அதிகமான சீட்ஸை வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை விட ஒரு பெட்டரான சுச்சுவேஷன் கிடைக்காது இன்னைக்கு இருக்க இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்க பிரச்சனைகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ரெண்டு பேருக்குள்ள தான் போட்டியே. ஒன்று பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங், இன்னொன்று கான்டென்ட் கிரியேஷன். ஒரு பிஸ்னஸ் ஓனர் இது ரெண்டில் எதை சூஸ் பண்ணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் எப்பயுமே இருக்கும். ஸோ இன்னைக்கு இருக்க இந்த பொலிட்டிக்கல் சினாரியோ வச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒரு சைட் ஒரு பார்ட்டி பயங்கர ஃபவுண்டர் ஜிவனாக ஆர்கானிக் கண்டென்ட் பில்ட் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக பரவலாக மார்க்கெட் கேப்சர் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடு பயங்கரமான பிஸ்னஸ் லெகசி இருந்தாலும் ரெண்டு டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் பெய்டு மார்க்கெட்டிங் பண்ணியும் வின் பண்ணாமல் இருந்திருக்காங்க. நான் இதில் பெய்டு மார்க்கெட்டிங்னு சொல்கிறத நீங்கள் எதுவாக வேணால் எடுத்துக்கலாம். இந்த 8,000 ரூபாய் தரேன், 10,000 ரூபாய் தரேன், இல்லைனா வந்து கூப்பன் தரேன், ஆஃபர்ஸ் தரேன்னு சொன்னதையாகவும் எடுத்துக்கலாம். இல்லை டைரெக்டாகவே உங்கள் கைக்கு காசு வந்தும் சேர்ந்துருக்கலாம். அந்த ஓட்டை வந்து எனக்கு போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். இதை ஏன் வந்து நான் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்னு சொல்கிறேன்னா, லைக் பேசிக்காகவே அது பெய்ட் ஆட்ஸ். ஒரு பிளாட்ஃபார்முக்கு காசு கொடுத்து உங்களோட கான்டென்ட்டை பர்டிகுலர் பர்சனுக்கு கொண்டு போய் காமிச்சு அவங்கள உங்களோட கஸ்டமராக அக்வேர் பண்ண ட்ரை பண்ணுற ப்ராசஸ் தான் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங். இன்னொரு சைடு இந்த ஆர்கானிக் கான்டென்ட் கிரியேஷன் சொல்கிறேன் இல்லையா, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஃபவுண்டர் ஜிவன் கண்டென்ட்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த பார்ட்டியில் இன்னைக்கு வின் பண்ணியிருக்க எல்லாரையும்லாம் தமிழ்நாட்டு பீப்புளுக்கு தெரியாது. எல்லாருக்கும் பரிச்சயமும் கிடையாது. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன் உயிரை வாங்குற போடா. பட் அந்த பார்ட்டியோட ஹெட்டான ஆக்டர் விஜயை மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரை மட்டும்தான் லாஸ்ட் 20-30 இயர்ஸாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். படத்தில் பார்த்து கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கோம். அவரை வந்து ஈவெண்ட்ஸில் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடராக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அவரோட ஃபேஸ் மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயம். அதை தாண்டி ஒரு செட் ஆஃப் பீப்புள் மேபி எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்திருக்கலாம். பட் அவருக்கு இருக்கிற விசிபிலிட்டி வேறு யாருக்கும் இல்லை. இது ரொம்ப ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த பார்ட்டியோட கேடர்ஸ் அவரோட ஃபேஸை ஒவ்வொரு ஓட்டர்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறதுல பயங்கர கான்ஷியஸாக இருந்தாங்க. அது சின்ன பில்போர்ட்ஸ்லையாக இருக்கலாம், இல்லைனா நோட்டீஸ்லையாக இருக்கலாம், ஃப்ளையர்ஸ்லையாக இருக்கலாம், இல்லைனா 3D டிஸ்பிளேஸ்லையாக இருக்கலாம், டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லையாக இருக்கலாம், ஃபேஸ்புக் கான்டென்ட் க்ரியேஷன்ஸ்லையாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் க்ரியேஷன்ஸ்லையாக இருக்கலாம். எங்கெல்லாம் விஜயோட ஃபேஸை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அங்கெல்லாம் அவரோட ஃபேஸை கொண்டு போய் சேர்த்து இன்றைக்கி பயங்கரமான ஒரு வின்னையுமே பார்த்துருக்காங்க. இது டிவிகேக்கு பாசிபிள். இதையே வந்து என்டிகே ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலி இது ஒர்க் அவுட் ஆகியிருந்திருக்காது. இந்த டைம் ஒர்க் அவுட்டும் ஆகலை. ரீசன் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பிஸ்னஸும் டிஃபர் ஆகும், அதே மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிஸும் டிஃபர் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஆர்கானிக் கான்டென்ட் க்ரியேஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணுற மெத்தட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பேரலி பெய்டு மார்க்கெட்டிங் ட்ரை பண்ணுறீங்கன்னா பிளைண்டாக அதை மட்டும் ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுமே ரொம்ப முக்கியம். ஸோ இதில் யாருக்காவது ஒரு ஒப்பீனியனோ டவுட்ஸோ இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணணும், இல்லைனா கான்டென்ட் க்ரியேஷன் பண்ணணும், இல்லைனா வெப்சைட் பில்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டைரக்ட் டிஎம்மில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். லெட்ஸ் டிஸ்கஸ் டுகெதர்.